ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரோட கம்பாரிசன். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் 12th குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே பாருங்கள். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். பயாலஜி இதெல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே போதும். உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து என்ன ஈரோ அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்கள். சினானிம்ஸ், அண்டர்லைன்டு வேர்ட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் இது எல்லாமே. ஸோ அது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து ஆன்டனிம்ஸ் கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து அப்ரிவேஷன் கொஷின் என்ன மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறம் ப்ரேசல் வெப்பு இது எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சரிங்களா? எந்தெந்த பிளாங்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து டைசிலபிக் வேர்டு எது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து காம்பவுண்ட் வேர்டில் அதுக்கடுத்து ப்ரிஃபிக்ஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ் இதெல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? கிராமரில் என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து பார்ட் 2. சரிங்களா? பார்ட் 2ல் இருக்கக்கூடிய கொஷினை மார்க் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் வந்து அதில் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரெட்டில் கொடுத்துருக்கிறது ஆன்சர்ஸு. ஸோ அது எல்லாமே பாருங்கள். நமக்கு வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி இதுக்கு எல்லாமே முக்கியமான கொஷின் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. சரிங்களா? அது வந்து செக் பண்ணி பார்த்துங்க. பார்ட் 2ல் செக்ஷன் 2 கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதே மாதிரி பார்ட் 3ல் செக்ஷன் 1 என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து செக்ஷன் 2, 3 இதெல்லாமே பார்த்து மார்க் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேராகிராஃப் இதெல்லாமே கேட்பாங்க. கேசரினா ட்ரீ இதிலேருந்து திருப்பி கேட்டுகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து படிச்சிருங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த போயமில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் பார்த்திங்கன்னா ஆல் த வேர்ட்ஸ் எஸ்டேஜ் அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 45, 46 இதெல்லாமே என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆன்சர்ஸை வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு இயர் கொஷின். ஸோ இது ஒரு இயர் கொஷினு. ஸோ இது வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின். சரிங்களா? இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ கிடைச்சா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இதையும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. என்ன மாதிரியான கொஷின். சரிங்களா? நமக்கு வந்து பேட்டர்ன் என்னன்னு தெரியும். இதுதான் 21 மார்க்ஸும் இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸ்பென்ஷன் என்னவோ அது வந்து பார்த்துங்க. ஸோ என்ன ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்ட் 2. சரிங்களா? பார்ட் 2ல் இருக்கக்கூடிய செக்ஷன் 1 கொஷின் வந்து பார்த்துருங்க. கிராமர் இது. அதுக்கடுத்து செக்ஷன் 2. அதுக்கடுத்து பார்ட் 3ல் செக்ஷன் 1 இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல செக்ஷன் 2 சரியாக தெரியல. அதுக்கடுத்து செக்ஷன் 3. சரிங்களா? இந்த பை சார்ட் எல்லாமே ஈஸியாக நம்ம ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பேராகிராஃப் கொஸ்டின். சரிங்களா? பார்ட் 4ல் ஜென்டில்மேன் வெரோனா அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இது வந்து 44 கொஸ்டின் நம்பர் 45. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் இது எல்லாமே வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.